இல்ல தாவேக்கான்ற ஒரு கட்சி 2017க்கு பிறகாக ம், எடப்பாடி ஆட்சியும் சொல்றாரு, ஸ்டாலின் ஆட்சியில ம், மக்கள் படும் துயரம் அந்த ம். கண்ணீரில் பிறந்த கட்சி தான் சார் தாவேக்கான்றார். திருப்பி திருப்பி சொல்றேன். நான் சொல்றேன். அதனால தான் நானும் சொல்றேன். கண்ணீரில் பிறந்த கட்சி தான். முழுக்க முழுக்க நான் இந்த முதல்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்துங்க. நீங்க எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போறீங்க. முதல்ல 6 பேர் இறந்தாங்க. ஒரு போலீஸ்காரர் உட்பட. அங்க வந்து பார்த்தா அந்த மக்கள் கண்ணீர் வராதா இன்னைக்கும்? அந்த குடும்பத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு 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 ஆண்மகன் இல்லாத போயிட்டாரு. ஒரு அப்பா இல்லாத போயிட்டாரு. கணவன் இல்லாத போயிட்டாரு. மகன் இல்லாத போயிட்டாங்க. 6 பேர். அது குடும்பம் இல்லையா? விக்கிரவாண்டியில குடும்பம் கிடையாதா? முழுக்க முழுக்க கண்ணீர் தான். முதல் கண்ணீரா அவன் மனைவி கண்ணீர் தான். இவன் அரசியல் கட்சிக்கு தகுதி இல்லாம தெரியும். ஒருமையில அம்மா வேண்டாம், சார் ஒருமையில அப்படிதான் நான் வேண்டாம், பேசுவேன். ஒருமையில அவன வேண்டாம். நான் அப்படிதான் பேசுவேன். சார், நீங்க என்ன வேணா ஆகட்டும். மக்கள் சார், சக்தியா மாறி மக்கள் இருக்காரு சார் சக்தி அவரு. மண்ணாங்கட்டி சக்தி. நீங்க வேற அப்புறம் வேற வார்த்தை இல்ல ஒரு விட்டுறேன் நானு. பெருங்கூட்டம் அவரை ஒண்ணும் அலையலையா கிடையாது. திரண்டு போறாங்க. ஒண்ணும் கிடையாது. பல சர்வேக்கள் வந்திருக்கு வெளியே வரிசைப்படுத்தி பார்த்தீங்களா அந்த என்ன சர்வேக்கள்? என்ன சர்வே? எது ஒரு நாளைக்கு 20% ஜானோட மனசாட்சி நான் நன்கு அறிவேன். ஜான் எனக்கு இப்போ நான் மதிக்கிறேன். ஜான் என்கிட்ட நம்பிக்கையோட வந்து பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணதை நான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அம்பலத்துக்கு கொண்டு வரணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. அது நாகரிகமும் கிடையாது. நட்போட பழக்கம் தான். அந்த இன்னும் நான் அந்த நட்பை நான் மதிக்கிறேன். ஜான் அறிவாளி.